ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.12ல் 3வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது. அதன் வேகத்தில் 15 கிலோமீட்டர் பர் மணி அதிகரிக்கப்பட்டால் அது எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த வேகம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதில் 15 கிலோமீட்டர் பர் மணியை அதிகரிக்கிறாங்க. அதிகரிக்கப்பட்ட வேகம் எக்ஸ் ப்ளஸ் 15ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைதான். 15 கிலோமீட்டர் வேகத்தை அதிகரிக்கிறதுனால அவங்க பயண நேரம் என்னது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறாங்களாம். 5 கிலோமீட்டர் ஸ்பீடு அதிகமாக போகிறதுனால 30 நிமிடம் முன்னாடியே போயிடுறாங்க. சரிங்களா? அப்போது அவங்க எக்ஸ் கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது இந்த வேகத்தில் போகும்போது 90 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸ் கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் 90 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் என்னது? நேரம்னா என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும்? தூரம் டிவைடட் பை வேகங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸோ டிவைடட் பை எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க, அதுதான் நேரம். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தூரம் எவ்வளோ? 90 கிலோமீட்டர். வேகம் எவ்வளோ நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா என்னது? 15 கிலோமீட்டர் வேகத்தை அதிகப்படுத்துறதுனால அவங்க எவ்வளோ வேகத்தில் போவாங்க? 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. சரிங்களா? அவங்க போகிற காலம் நேரம் என்ன ஆகும்? 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15ன்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்த T1 T2 2 நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த 2 நேரத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? இந்த 30 நிமிடம். சரிங்களா? அப்போ T1 மைனஸ் T2 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 30 நிமிடம். இப்போது T1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? என்னது? 90 டிவைடட் பை எக்ஸு மைனஸ் 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு இது 30 நிமிடங்களா? இந்த 30 நிமிடத்தை நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே மணியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நிமிடங்களாக கொடுத்துருக்காங்களா? நம்ம மணியாக மாற்றணும், ஹவர்ஸாக மாற்றணுன்னா இது என்னது? 60ஆல் வகுக்கணுங்களா? ஓர்மும் 3 2 6. அப்போ இது என்ன ஆகும்? 1/2 1/2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த 30 நிமிடமாக இருக்குது, நம்மளுக்கு ஹவர்ஸில் வேணும், மணியில் வேணும். அதனால் 60ஆல் வகுக்க போகிறோம். வகுத்தா 1/2ன்னு வரும். இப்போது இது குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா? மேலே என்ன இருக்குது? தொகுதியில் 90 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. 90 வெளியே எடுத்துட்டோமா 1/x மைனஸ் 1/x ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணனா எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் 4x எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15. சரிங்களா? டிவைடட் பை 1/2. இப்போது நம்ம ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிருங்களா? அப்போ வெறுமனே என்ன இருக்கும்? 15 டிவைடட் பை இதை உள்ளே பெருக்கணுமா? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 15 எக்ஸு ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? இப்போது 90 இன்ட்டு 15 பெருக்கலாங்களா? 90ஐயும் 15ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 0 1350ன்னு வரும். சரிங்களா? இப்போ 1350 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 1/2. இப்போது இந்த 2 இங்கே வந்துருங்களா? வகுத்தலில் இருக்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் பெருக்கல்ல மாறிடும். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்தாண்ட போயிருங்களா? வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலாக மாறிக்குங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 எக்ஸு. இப்போது இது 2ஐயும் பெருக்கணுமா? 0 10க்கு 0 மீதி 1 3 2 6 1 7 2700ங்களா? 2700 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 எக்ஸு. இப்போது நம்ம சமன்பாடு வடிவில் எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 எக்ஸு
இந்த ப்ளஸ் 2700 அந்த சைடு போனால் மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இருபடி சமன்பாடு வடிவில் இருக்குங்களா? இப்போ வந்து இது ஃபார்முலா வடிவிலையும் சால்வ் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடினா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அந்த ஃபார்முலாலையும் போடலாம். காரணிப்படுத்தியும் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போது காரணிப்படுத்தி கண்டுபிடிக்கலாம். காரணினா என்ன பண்ணணும்? எக்ஸோட கெழு 1, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2700ங்களா? அப்போ நம்ம என்ன போட போகிறோம்? மைனஸ் 2700. இது வந்து பெருக்குனா மைனஸ் 2700 வரணும். கூட்டுனமா நமக்கு வந்து 15ன்னு கிடைக்கணும். அப்போனா நம்ம வந்து 60 × 45 போடலாங்களா? 60 இப்போ வந்து இங்கே ப்ளஸ் 15ன்னு இருக்குது. அதனால் சின்ன நம்பர் முன்னாடி நம்ம மைனஸ் குறி சேர்த்துறோம். சரிங்களா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு எதுவுமே இல்லை. அதனால் அப்படியே நம்ம காரணி எழுதிக்க போகிறோம். எப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 60 எக்ஸு மைனஸ் 45 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இப்போது எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0ங்களா? எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 60 இந்தாண்டு வந்தால் மைனஸ் 60 மாறிடும். இங்கே எக்ஸோட வேல்யூ மைனஸ் 45 இந்தாண்டு வந்தால் ப்ளஸ் 45 மாறிடும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து வேகம் வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும்? பேருந்தோட வேகம் வந்து நம்ம மைனஸில் வந்து சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? மைனஸ் 60 கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். சரிங்களா? மைனஸ் 60 ஏற்புடையது அன்று. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 45ன்னு இருக்குது இல்லைங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய பேருந்தோட வேகம் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதுதான் 45 km/h. Thanks for watching.